SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் ஏற்பட்ட பரபரப்பு, போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பிக்கு. விசேட சுற்றி வளைப்பில் நூற்றுக்கணக்கானவர்கள் கைது. நாயை கொண்டு செல்ல உலங்கு வானூர்தியை பயன்படுத்திய மகிந்த. புலம்பெயர் இலங்கையர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதி. கனேடிய நீதிமன்றத்தின் உத்தரவை அவமதித்த எக்ஸ் நிறுவனம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். திருகோணமலை பிரதான கடற்கரையை அண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதற்றத்திற்கு மத்தியில் அகற்றிய போலீசாரின் கன்னத்தில் பிக்கு ஒருவர் தாக்கியுள்ளார். இதற்கிடையில் நேற்றிரவு திருகோணமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் இந்த அசாதாரண நிலைமை தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரவின் துரித நடவடிக்கையினால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் தற்போது வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை போலீசாரால் உடனடியாக அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் விசேட பாதுகாப்பு அணியினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காக திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர்கள் நகரசபையில் ஒன்று கூடுமாறு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாட தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருகோணமலை கடற்கரை ஓரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை போலீசாரினால் உடனடியாக அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வெளியிட்டுள்ள ஒரு குரல் பதிவில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு குறித்த சிலை அகற்றப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். குறித்த குரல் பதிவில் 8 மணி அளவிலேயே அடாவடியாக சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசப்பட்டது. இதன்போது 3 மணித்தியாலங்களுக்குள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 31,873 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 769 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 29 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 322 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 153 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 17 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 31 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,528 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாயை கொண்டு செல்லவும் உலங்கு வானூர்தியை பயன்படுத்தினார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மான ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதியின் செலவினங்களை நாங்கள் அதாவது எமது தோழர் அனுரகுமார திசாநாயக்க குறைத்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களின் போது முன்னாள் ஜனாதிபதிமார் அதிக செலவினங்களை செய்துள்ளனர். இதற்கு மேலாக மஹிந்த ராஜபக்ஷ 2013 ஆண்டு 1,144 மில்லியன் ரூபாவை வெளிநாட்டு பயணத்திற்கு செலவு செய்துள்ளார். இது யாருடைய பணம்? இதுதான் இந்த நிலைக்கு காரணம். எங்களுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முயலுங்கள். மஹிந்த ராஜபக்ஷ தனது முழு குடும்பத்திற்கும் அரச நிதியை செலவு செய்துள்ளார். நாயை கொண்டு செல்ல விமானத்தை பயன்படுத்தியுள்ளார். மஹிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ ஜப்பான் செல்ல வெளிவிவகார அமைச்சரின் மூலம் 20 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டாபே ராஜபக்ஷ காலத்தில் அவரது மகன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் அதிகாரியொருவர் இல்லாத நிலையில் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்று 21 மாதம் அங்கு தங்கியிருந்தார். அதற்காக வெளிவிவகார அமைச்சின் பணம் செலவிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஐநாவில் உரையாற்றுகின்ற போது அதனை தொகுத்து வழங்க இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றிற்கு 300 மில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளார். இவ்வாறுதான் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லை, முன் உதாரணமாக நடந்து காட்டுகிறோம் என்று தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறுவப்பட்டதன் 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழா நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். புலம்பெயர் சமூகத்தினரிடமிருந்து பொருளாதாரத்திற்கு நிதி பங்களிப்பு, புதிய தொழில் முனைவோர் வாய்ப்புகளுக்கு அவர்கள் வழங்கும் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் தொழிலாளர் பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டினார். 40 ஆண்டுகால வரலாற்றில் இந்த துறையில் நாம் தற்போது நவீன மற்றும் சிறந்த காலகட்டத்தை அடைந்துள்ளோம். வெளியுறவு விவகாரங்கள் பற்றி குறிப்பிடும் பொழுது இனி முன்பிருந்த பழைய பிம்பத்தை காண மாட்டோம் என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள்.
அனுமதி அளிக்கப்படாத அந்தரங்க புகைப்படம் ஒன்றை உலக அளவில் நீக்காமல் கனடாவில் மட்டும் எக்ஸ் நிறுவனம் முடாக்கியுள்ளது. இது கொலம்பியாவின் சிவில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவிற்கு எதிரான நடவடிக்கையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வசிக்கும் மாற்று பாலினத்தவர் ஒருவர் தனது அந்தரங்க படம் ஒப்புதல் இல்லாமல் சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிடப்பட்டதாக முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த சட்டவிரோத படத்தை எக்ஸ் தளத்தில் இருந்து முற்றிலும் நீக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் எக்ஸ் நிறுவனம் அந்த படத்தை கனடாவில் மட்டும் பார்க்க முடியாதபடி தடுத்தது. ஆனால் உலகில் உள்ள மற்ற நாடுகளில் இருந்து அதை பார்க்க அனுமதித்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு உலகம் முழுவதும் அந்த படத்தை நீக்க வேண்டும் என்று கூறியது. கனடாவில் மட்டும் தடுப்பது என்பது முழுமையான பாதுகாப்பு அல்ல என்று கூறி நீதிமன்றம் எக்ஸ் நிறுவனத்திற்கு $1,00,000 அபராதம் விதித்தது. உலகளவில் ஒரு படத்தை நீக்க உத்தரவிடுவது மற்ற நாடுகளின் சட்ட அதிகாரத்தை மீறுவதாகும் என்றும் இது உலகெங்கிலும் உள்ள பேச்சுரிமைக்கு அச்சுறுத்தல் என்றும் எக்ஸ் நிறுவனம் கூறி அபராதத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சட்டமா அதிபர் நிகி சர்மா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான பாதுகாப்பு கிடைக்க இந்த படம் விதிவிலக்கு இல்லாமல் நீக்கப்பட வேண்டும், கனடாவில் மட்டும் தடுப்பது போதாது என்று கூறி எக்ஸ் நிறுவனத்தின் சவாலை எதிர்த்து வழக்கில் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் ஏற்பட்ட பரபரப்பு, போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பிக்கு. விசேட சுற்றி வளைப்பில் நூற்றுக்கணக்கானவர்கள் கைது. நாயை கொண்டு செல்ல உலங்கு வானூர்தியை பயன்படுத்திய மகிந்த. புலம்பெயர் இலங்கையர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதி. கெனேடிய நீதிமன்றத்தின் உத்தரவை அவமதித்த எக்ஸ் நிறுவனம்.